ஆன்மீக பாரதத்தின் பக்த அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். புதுச்சேரி வீராம்பட்டினத்தில் உள்ள ஸ்ரீ சக்தி திருத்தலமாகிய ஸ்ரீ செங்கழுநீர் அம்மனின் வரலாற்று சிறப்பினை காண்போம். வீராம்பட்டினத்தில் சுமார் 600 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர் வீரராகவ செட்டியார். ஆற்றில் மீன் பிடித்து வாழ்க்கை நடத்தி வந்த இவரது மனைவியின் பெயர் புனிதவதி. இருவரும் காலையும் மாலையும் கடவுளை வணங்கி பயபக்தியுடன் சிவபூஜை செய்து நெறியோடு வாழ்ந்து வந்தார்கள். ஒழுக்கத்திலும் நன்னடத்தையிலும் சிறந்த வீரராகவ செட்டியார் ஒரு நாள் ஊருக்கு மேற்கே உள்ள செங்கழுநீர் ஓடைக்கு சென்று வலையை வீசினார். பலமுறை வலை வீசியும் மீன் சிக்கவில்லை. கடைசியில் கடவுளை வணங்கி வலையை வீசினார். வலை எளிதில் வரவில்லை. வலை கனத்ததால் பெரிய மீன் ஒன்று சிக்கியது என்று மகிழ்ந்து மிகவும் சிரமத்துடன் இழுத்து கரைக்கு கொண்டு வந்து சேர்த்து வலையை பிரித்து பார்த்தார். ஆனால் அங்கு மீன் இல்லை. அதற்கு மாறாக பெரிய மரக்கட்டை இருப்பதை பார்த்து மனம் நொந்தார். ஏமாற்றமும் துயரமும் கொண்ட அவர் அதனை வீட்டிற்கு கொண்டு வந்து கொல்லைப்புறத்தில் போட்டுவிட்டார். ஒரு நாள் வீரராகவ செட்டியாரின் மனைவி வீட்டில் அடுப்பு எரிப்பதற்காக கொல்லைப்புறத்தில் கிடந்த அந்த மரக்கட்டையை எடுத்து வந்து கோடாரியால் பிளந்தார். அடுத்த கணமே ஆ அம்மா என்று அலறினார். கோடாரிப்பட்ட இடத்தில் செங்குருதி குபீரென பாய்ந்து வந்தது. பதறிய செட்டியாரின் மனைவி புனிதவதி அக்கம்பக்கத்தில் உள்ளவர்களை அழைத்து பயத்துடன் கட்டையிலிருந்து ரத்தம் வந்ததை கூறினார். இந்த செய்தி ஊரெல்லாம் பரவியது. இது தெய்வத்தின் அருளே என உணர்ந்த வீரராகவ செட்டியார் அந்த கட்டையை வீட்டிற்குள் கொண்டு வந்து மஞ்சள் குங்குமமிட்டு மலர் மாலை சாத்தி வழிபட்டு வந்தார். அதன் பிறகு ஒரு நாள் வீரராகவ செட்டியாரின் கனவில் அன்னை சக்தி காட்சி கொடுத்து, அன்னை பரமேஸ்வரி எனும் என்னுடைய அருள் வெள்ளத்தின் அடையாளமாக தெய்வ பக்தி நிறைந்த கட்டையை உன்னிடம் கொண்டு வந்தேன். அதை எடுத்து சென்று 1000 ஆண்டுகளுக்கு முன் சமாதியான சித்தர் பீடத்திற்கு அருகே என்னுடைய உருவத்தையும் வைத்து செங்கழுநீர் அம்மன் என்ற பெயர் சூட்டி வழிபட்டு வருவாயாக. உன் குடும்பத்தையும் ஊர் மக்களையும் நான் காத்தருள்வேன் என்று கூறி அன்னை மறைந்தார். இந்த செய்தி ஊர் மக்கள் அனைவருக்கும் தெரிய வந்தது. அன்னை சொன்ன இடத்தை தேடி கண்டுபிடித்தார்கள். அந்த இடம் புதர்களாலும் செடி கொடிகளாலும் மண்டி கிடப்பதை பார்த்து இடத்தை சுத்தம் செய்ய முற்பட்டனர். அப்போது திடீரென அந்த இடத்தில் இருந்த புற்றிலிருந்து நாகம் ஒன்று படமெடுத்து சீறி வெளியே வந்தது. மக்கள் அஞ்சி நடுங்கினர். சீரிய நாகம் தன் படத்தை சுருக்கி பலமுறை தரையில் அடித்து மீண்டும் புற்றுக்குள் சென்றுவிட்டது. இதனை பார்த்து அங்கிருந்த மக்கள் அதிசயித்து நின்றார்கள். இது தெய்வ செயல். அந்த நாகப்பாம்பு காட்டிய இடமே கோவில் அமைக்க ஏற்ற இடம் என்று முடிவு செய்து மண்ணை தோண்டினார்கள். அப்போது ஒரு கட்டத்தில் பூமியின் ஆழத்தில் ஒரு சமாதியின் மேல் பரப்பு தென்பட்டது. சமாதியை பார்த்து வியந்த மக்கள் அங்கேயே கோவில் அமைத்திட உறுதியெடுத்தார்கள். வீரராகவ செட்டியாரிடம் சேர்ந்திருந்த அந்த மரக்கட்டையை பீடமாக வைத்து அதற்கு மேல் அன்னை சக்தியின் தலை உருவத்தை, சிலை விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்தார்கள். அன்னைக்கு செங்கழுநீர் அம்மன் என்று திருநாமம் சூட்டினார்கள். புற்றிலிருந்து வந்த நாகப்பாம்பு அவ்வப்போது வெளியே வந்து அன்னையின் தலை உருவத்தை சுற்றி வந்து காவல் காப்பது போல் நிற்கும். இந்த காட்சியை பார்த்து மக்கள் பயமும் வியப்பும் கொண்டு வணங்கி வந்தார்கள். சிறு கூரை கோவிலாக உருவாக்க பெற்று தலையை மட்டும் வணங்கிய மக்கள் காலப்போக்கில் பெரும் கோவிலையும் அம்மனின் முழு வடிவையும் அமைக்க எண்ணினர். தேவதாரு மரத்தால் அம்மனின் முழு உருவமும் உருவாக்க பெற்றது. அம்மன் 4 திருக்கரங்களை கொண்டு நின்ற திருக்கோலத்தில் காட்சி தருகிறாள். உடுக்கை, கபாலம், வாள், கப்பரை ஆகியவை அன்னையின் திருக்கரங்களில் உள்ளன. அருள் பொழியும் கண்களோடு காட்சி தரும் அன்னை கடலை நோக்கி கிழக்கு திசையை பார்த்து நின்று அருள் பாலித்து வருகிறார். ஓம் சக்தி அன்னை பராசக்தி ஸ்ரீ செங்கழுநீர் அம்மன் போற்றி போற்றி.
இது போன்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள ஆன்மீக பாரதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.